த க்ரோன் ஆக்ட். இப்போ நம்ம இதுவரையிலையும் கம்பெனி ரூல் பார்த்தோம், 1853 ஆக்ட் வரலையும். இந்த க்ரோன் ஆக்ட், இந்த க்ரோன் ஆக்ட்னு சொல்றதுக்கு என்ன முக்கிய காரணம்? 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த தனியாக உட்கார்ந்து அமர்ந்தாங்கன்னு நான் வந்து 1853 சொன்னேன். அப்போ அந்த பெங்காலுடைய சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் பெங்கால்னு ஒன்று இருந்தது. அதை தான் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லி அப்பயே மாற்றினாங்க. தனியாக அமர்ந்து லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் பேசுறதுன்னு சொல்லி ரெடி ஆச்சு. அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த வளர்ச்சியை நோக்கி தான் அது போய்கிட்டு இருந்தது. ஒரு படிப்படியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டு இருந்து அவங்க பவர்கள்லாம் எடுக்கப்பட்டு படிப்படியாக இது மாற்றம் அடைந்துட்டே வந்தது. ஆனாலும் 20 ஆண்டுகள் 53ல கொடுத்துருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, த வே இன் விச் தே ஆர் கவர்னிங். பட் திஸ் ஆல் சேஞ்ச்டு. வென் இட் சேஞ்ச்டு அண்ட் ஒய் இட் காட் சேஞ்ச்டு ஆக்சுவலி 1857 ரிவால்ட் அண்ட் த ஆஃப்டர் மேத். இதுதான் முக்கிய காரணம். 1857 ரிவால்ட் அந்த ஆஃப்டர் மேத்துக்கு அப்புறம் நடந்த பிரச்சனை தான் அதோட முக்கிய காரணம். அந்த ஆஃப்டர் மேத் ஒரு 1.5 இயர்ஸ் அப்புறம் அடக்கினதுக்கு அப்புறம், அந்த ரிவால்ட் அடக்கினதுக்கு அப்புறம், புரட்சியை அடக்கினதுக்கு அப்புறம் தென் திங்ஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். ஸோ த 1858 ஆக்ட், இந்த 1858 ஆக்ட் இஸ் ஆல்சோ கால்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். காரணம், அந்த ஆக்டை த விக்டோரியன் ஆக்ட், விக்டோரியன் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. இன்னொரு பேரு த ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. விச் ஆக்ட் இஸ் கால்ட் த ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட் இன் இந்தியா, ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் இன் இந்தியா. நல்லாட்சி இந்தியாவில் நல்லாட்சி நடத்துவதற்குண்டான ஒரு சட்டம் அப்படின்னு இந்த சட்டத்தை சொன்னாங்க. யாரு? பிரிட்டிஷ் சொன்னாங்க. நல்லாட்சி தான் வந்துச்சா இல்லையாங்கிறது வேற. ஸோ இதுல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அகற்றப்பட்டு, ஆர் த ப்ரொப்ரைட்டர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் த ப்ரொப்ரைட்டர்ஸ் சொல்லப்போ இவங்க அகற்றப்பட்டு, இன் திஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லி ஒரு புது இதுக்கு கேபினெட் மெம்பர். ஹி இஸ் அ கேபினெட் மெம்பர் இன் த பிரிட்டிஷ் கேபினெட். அவரு he was given certain members as his council, 15 members actually as his council. So they will decide, they will act on the administration aiding the கவர்னர் ஜெனரல். இப்போ இந்த கவர்னர் ஜெனரலுடைய பேரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய பேரு வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றம் அடையுது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வைஸ்ராய்ங்கிறது டைரக்ட்லி ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த குவீன், Governor General as the administrative head. So this is the reason. Then the Board of Control and Court of Directors, dual administration got removed actually. So that is gone. So as I told to you, Secretary of State got introduced. The Secretary of State என்ன ஒரு ஆப்ஷன் இங்க வச்சாங்கன்னா, to sue and be sued ன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியை ஒரு டாக்ஸ் விஷயத்துல ஏதாவது ஒரு கேஸ் நடத்தணும், ஏதோ ஒண்ணுக்கு நீங்க சூ பண்ணணும், அதாவது கேஸ் போடணும்னா யூ ஹாவ் ஆல் த ரைட் டு சூ தெம். தே கேன் சூ யூ ஆஸ் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை சூ பண்றோம் அப்படின்னு சொன்னா யாரை சூ பண்ணுவோம்? இப்போ சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி இந்த மாதிரி அனுப்புவோம். டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் அதில் கோட் பண்ணி அனுப்புவோம், அந்த ஸ்டேட்டை எதிர்த்து போடுறோம் அப்படின்னா. இப்போ அதே மாதிரி தான் இங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஹீ ஹேப்பன்ஸ் டு பி த ஒன் ஹூ இஸ் த ஹெட். த ஹெட் ஆஃப், இப்போ பிரசிடென்ட் இருக்கிற பொசிஷன் வந்து வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல். இன்னும் சொல்ல போனா ஃபியூஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் டுடே. பட் இப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் ஒரு பியூரோக்ராட்டிக் ஹெட் பிளஸ் பொலிட்டிக்கல் கனெக்ட், இது ரெண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அது. ஸோ தட் வாஸ் தேர். தென் ஸோ this act was expected to play a bigger role to bring in, alter the system of the way in which governance is done. அதனால தான் குட் கவர்மெண்ட் ஆக்ட்லாம் பேர் வச்சதும். பட் இன் ரியாலிட்டி அது நடந்துச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய லெவல்ல நடக்கல. ஓகே, ஸோ திஸ் வாஸ் வாட் இட் வாஸ். மீன்வைல் 1854ல as I told to you, Macaulay's committee on civil services was kept. Then 1860 one high court related committee was also appointed. So in the committees எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்ததுல இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861, இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் 1861 தனியாக உருவாக்கப்படுது இதுக்கப்புறம். ஸோ
இது வந்து பேசிக்காக 1857க்கு அப்புறம் ஒரு சென்ட்ரலைசேஷன் ப்ளஸ் ஷூரிட்டி டு இந்தியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தது தான். பெரிய மாற்றங்கள் ஒன்றும் அது கொண்டு வரல. ஆனால் காலப்போக்கில் அதோடைய மாற்றங்கள் தெரிய வந்தது. அந்த இமீடியட்டாக எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் எந்த மாற்றமும் வரல. இப்போ இந்த சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 இதை சொன்னேன். 1861ஓட சிவில் சர்வீஸ் ஆக்ட் இது வந்து ப்ரொஃபஸர் வெங்கடேசன் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தில் கோட் பண்ணியிருப்பாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1861 சிவில் சர்வீஸ் ஆக்ட், கவுன்சில்ஸ் ஆக்டில் சிவில் சர்வீஸ் ஆக்ட், அந்த சிவில் சர்வீஸ் ஆக்டில் உங்களுக்கு 1861 சிவில் சர்வீஸ் ஆக்டில் கோவனேட்டட் சிவில் சர்வீஸ்க்கு, அதாவது ஒப்பந்ததார ஊழியர்கள் சிவில் சர்வீஸ் எடுக்கலான்னு சொல்லி அரசில் எடுக்கலான்னு அவர்களுக்கு இடஒதுக்கீடு, வேலையில் ஒரு இடஒதுக்கீடும் தர்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். திஸ் ஹஸ் நாட் பீன் ஆஸ்ட், கேன் வெரி வெல் பி ஆஸ்ட். ஸோ இது கேட்கவும் படலாது. ஸோ இது 1861 சிவில் சர்வீஸ் ஆக்டில் இது சொல்லப்பட்டது. ஸோ ரிசர்வேஷன் ஃபார் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இன் கவர்மெண்ட் மிஷினரி. ஸோ இது தரப்பட்டது. ஸோ திஸ் கீப் இட் இன் மைண்ட். ஸோ தட் இஸ் தேர். தென் a primary idea is that Indian Councils Act actually. So Indian Councils Act, if you see, with regard to Indian Councils Act, the major act as such, if we say, after this revolt was Indian Councils Act, which came up actually. So under this Indian Councils Act 1861, கவனிச்சிங்கன்னா ஸோ இது legislative council first time came into a representative institution. அது மாறுது, வர ஆரம்பிக்குது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் பெங்காலுங்கிறதா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1853 மாறினது. இப்போ 1861 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 6 to 12 ஆக்குறாங்க. ஆனால் ஹாஃப் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணவங்க தான் இருக்கணும், மற்றவங்க வெளியே இருந்து வரலான்னு. இதில் என்ன மாற்றம்னா, இந்தியன் ரெப்ரசன்டேஷனுக்கு முதல் தடவையாக ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷனே சொல்லலாம், மக்கள் பிரதிநிதித்துவம் முதல் முறையாக உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இதில் முதல்ல வந்து சர் தின்கர் ராவ், அப்புறம் ராஜா ஆஃப் பட்டியாலா, ராஜா ஆஃப் பனாரஸ், இவங்க தான் அப்பாயிண்ட் ஆனாங்க. ஸோ திஸ் வுட் பி தேர் ஆக்சுவலி. தே வர் நாமினேட்டட் பை லார்டு கேனிங். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லேட்டர் ஆன் திஸ் இன்க்ரீஸ்ட் ஆக்சுவலி. திஸ் நம்பர் கெப்ட் ஆன் இன்க்ரீசிங். இதுதான் நீங்கள் 1935 ஒவ்வொரு முறையும் இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி பெரும்பான்மையாக மக்கள் பிரதிநிதிகளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சது. அதனால் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் ஓரளவுக்கு கோஆப்ரேஷனில் போகலாம், இந்தியன்ஸோட கோஆப்ரேஷனில் போகலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு லாவாக இது அமைந்தது. ஓகே, ஃபைன். தென் அப்பார்ட் ஃப்ரம் இட், then it initiated the process of decentralization. ஸோ இந்த சென்ட்ரலைசேஷன் என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சோ, ஆரம்பத்திலேருந்து நடந்துட்டு வந்தது. 1857 அப்புறம் 1858 கொஞ்சம் சென்ட்ரலைசேஷன் அதிகமாச்சு. 61 they started relaxing more legislative powers to the provinces. பாம்பே ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொடுத்தாங்க. இட் இஸ் இன் திஸ் லா தே அலௌடு ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் டு பி செட் அப் இன் ப்ராவின்சஸ் ஆல்சோ. மேல் சபை ப்ராவின்சஸில் அமைச்சிக்க இல்லை, திஸ் சாரி, இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மேல் சபை, சாரி டு சே தட். இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொன்னாலே மேல் சபைங்கிறோம். ஆனால் அன்னைக்கு அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிற வார்த்தை சட்டம் இயற்றக்கூடிய சபை, இன்னைக்கு கீழ் சபைக்கு ஈக்குவலன்ட் தான். இது மாதிரி பெங்காலில் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில், பஞ்சாபில் செப்பரேட்டாக அமைச்சிக்கலான்னு. ஏன்னா சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் பெங்கால் அங்கே மாறியாச்சு, இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு. அப்போ பெங்கால்லையும் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்லையும் பஞ்சாப்லையும் புதுசாக சட்டசபை உருவாக்கிக்கிங்கிறது, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை படிக்கும் போது புக்கில் படிக்குமோ குழம்பிக்க வேணாம், மேல் சபையான்னு சொல்லி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு நார்மலாக சொல்கிறது நம்ம இப்போ ஸ்டேட்டில் அசம்பிளி கவுன்சில்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், விதான் சபா, விதான் சௌதா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரெண்டில் இது அது இல்லை. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு தான் மேல் சபையை சொல்லுவோம், அது இல்லை. இங்கே நம்ம சொல்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா கீழ் சபைக்கு ஈக்குவலண்ட் தான். என்ன ஒரு சபை தான் அன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ அதுதான், அது அமைக்கிறதுக்கு வாய்ப்பு தரப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 77 எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லணும்னா, த பிரசிடென்ட் இஸ் கிவன் த பவர்
to enact rules for convenient transaction of the business of the union executive, parliament, union executive. அப்போ இது பிரைம் மினிஸ்டர் அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டி ஈஸியாக பண்ணுறதுக்கு, ஏன்னா எல்லாமே பிரசிடென்ட் உடைய ஒப்புதலில் தான் பண்ண முடியும். அதுக்கு பிரசிடென்ட் ஒரு ரூல் இயற்றலான் இருக்கு, கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ். இன்னைக்கு அது இருக்கு, 77ல இருக்கு. அதே இது கவர்னருக்கும் 166ல இருக்கு ஆர்டிக்கல்ல. அதே மாதிரி அன்னைக்கு வைஸ்ராய்க்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டது. ஹீ கேன் மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் 1861 ஆக்டில் தான் கேனிங் அவருடைய சமயத்தில் முறையாக போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இலாக்கா ஒதுக்குதல் மினிஸ்ட்ரி ஒதுக்குறது உருவானது. திஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். அப்பார்ட் ஃப்ரம் இட், இஃப் யூ சி this ordinance making power, very very important one. See, what is this ordinance making power? சிம்பிளா ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்மளுடைய பொருள் புரிய மாதிரி கான்ஸ்டியூஷனில் நம்ம இப்போ ஆர்டினன்ஸ் 1861 ஆக்டில் பார்க்குறோம். இதே மாதிரி பிறகு ஆர்டிகல் 123, ஆர்டிகல் 213, ஆர்டிகல் 239 பி ஃபார் பாம்பே, கேபிட்டல் லெட்டர், ஏன்னா அது தனி ஆர்டிகல். இது எல்லாமே ஆல் தி ஸ்பீக் அபவுட் ஆர்டினன்சஸ். In this, if you see article 123 says for president, article 213 says for governor, article 239b says for lieutenant governor. So in this article, all these things, they speak about ordinance. Okay. இப்போ இது 1861லேயே இந்த ஆர்டினன்ஸை பற்றி சொல்லப்படுது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆர்டினன்ஸ் என்கின்ற ஒரு வார்த்தை வந்தால் ஸ்டூடெண்ட் should have a habit of remembering all. If it should start from 1861. 1861, the Viceroy was given the power to issue ordinances during emergency, which was valid for 6 months time. இப்போ நீங்க கவனிச்சு பார்க்கலாம், வைஸ்ராய் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவ், தோ ஹி இஸ் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகே, பிரைமரிலி ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ், லிeutenant கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க எல்லாருமே லா இயற்றாங்க, ரூல் இயற்றாங்க. அப்போ an executive making a law valid for a period of time, that is till the time the legislature gives sanction for it, அது ஒரு temporary period of time, that law can be termed as ordinance. ஆர்டினன்ஸுங்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் இயற்றக்கூடிய சட்டம், குறிப்பிட்ட காலம் வரை வேலிடா இருக்கிற ஒரு சட்டம், அதை தான் இங்க நம்ம சொல்றோம். ஸோ இந்த 1861 ஆக்டில் வைஸ்ராய்க்கு அப்படி ஒரு ரூல், ஒரு அனுமதி தரப்பட்டது. ஈ கேன் மேக் திஸ் ஆர்டினன்ஸ், இஷ்யூ ஆர்டினன்சஸ் வித்தவுட் த கன்கரன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்டம் யார் ஏற்றணும்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆனால் அவங்க இல்லாமல் இவர் ஏற்றலாம். ஆனால் அது 6 மாதம் வரலையும் பொருந்தக்கூடியதாக எமர்ஜென்சி காலத்தை மட்டும் அவர் ஏற்றணும். இதே 123லையோ 213லையோ 239bலையோ எமர்ஜென்சியில் ஏற்றணும்னு ஒன்றும் இல்லை. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட், தட் இஸ் தேர். நவ் இந்தியன் இதுக்கு 1861 ஆக்ட், ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா 3 இந்தியன் சொன்னேன். அவங்க பேரு கூட நீங்கள் முடிஞ்சவர்லையும் நரேந்தர் சிங் தியோ, சார் தன்கர் ராவ், நாராயண் சிங், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பேராகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நல்லது தான். சரி, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 நெக்ஸ்ட் மேஜர் ஆக்ட். இதுக்கு நடுவில் பல விஷயங்கள் நடந்தாச்சு. ஏன்னா இது வந்து இந்த கவுன்சில் ரிஃபார்ம்ஸ் தான். இப்போ ஏன் இதெல்லாம் கவுன்சில் ஆக்ட்னு சொல்கிறோம்னா, இதில் பெரும்பாலும் கவுன்சில் ரிஃபார்ம்ஸ். ஒவ்வொரு ஆக்ட்லையுமே இந்த கவுன்சிலில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது, கவுன்சில் ஃபங்க்ஷன்ஸ் பேசுறது. இப்போ 1892 ஆக்டுக்கு முன்னாடி 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வருது. இங்கே பிரதான விஷயம் இப்போ இந்த இன்பிட்வீன் மேட்டர்லாம் நீங்கள் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் வெங்கடேசன் அவருடைய புத்தகங்களில் பார்க்க முடியும். ஏன்னா அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேஸ்டு புக்கு. அதனால என்னன்னா, காங்கிரஸ் உருவாக்குனது, அவங்களோட பிரதான கோரிக்கை என்னவாக இருந்தது, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரதான கோரிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். 1, 2, to allow to get the right to ask questions on the budget. எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே நீ செலவு பண்றேன்னு சொல்லி, நீ உன் இஷ்டத்துக்கு கணக்கை எழுதி, நீ உன் நலனுக்கு மட்டுமே செய்து. ஏன்னா இப்போ ப்ரொஃபஸர் வெங்கடேசன் புக்கில் அந்த ஒரு சம்பவங்களையே அந்த விஷயங்கள் எழுதியிருப்பாரு. என்ன சொல்றாரு,
இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் நோட் அது. அதாவது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ 1858 நீங்கள் நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாங்க. 1861 கவுன்சில்ஸ் ஆக்ட்னு எதிர்பார்த்த தினமோ பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு. உண்மையிலேயே அவங்க இந்தியர்களை ஒரு ஆங்கில பிரஜையாக பிரிட்டிஷ் பிரஜையாக அவங்க பார்க்கல. அவங்க டிபெண்டாக தான் பார்த்தாங்க. ஒரு காலனியில் உள்ள இந்த மக்கள் நமக்கு டிபெண்டாக இருக்காங்க. ஸோ அந்த கண்ணோட்டம் தான் இருந்துச்சு. அதனால தான் ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரி அன்னைக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாம் வச்சு தான் என்ன கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. பட்ஜெட்டில் நீ எங்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை எதுக்கு செலவு பண்ணுறேன் நாங்கள் கேள்வி கேட்கணும். வி ஷுட் ஹேவ் த ரைட் டு கொஸ்டின் த பட்ஜெட். இதுதான் 1892 பிரதானம். அதான் கவுன்சில் ரிஃபார்ம்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷனல் மெம்பர்ஸ் இன் த சென்ட்ரல் ஆஸ் வெல் அஸ் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பட் ஆனால் அஃபிஷியல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறவங்க தான் மேஜராக இருப்பாங்க. பட் அதை ஒன்று பண்ணாங்க. தென் இட் இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அண்ட் கேவ் தம் த பவர் ஆஃப் டிஸ்கஸிங் த பட்ஜெட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கேள்வியும் இதில் கேட்கப்பட்டிருக்குது. இது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஐஐ, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபிக்கி, இது மாதிரியெல்லாம் பல ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்படி அன்னைக்குமே பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம், அப்புறம் அந்த ஜமீன்தார் அசோசியேஷன்ஸு, பிஸ்னஸ் அசோசியேஷன், இவங்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. They can represent, nominate. The government can nominate members from these groups into the legislative council. So these things were done. Okay, this was the major impact. So with regard to that, so the election as a thing was not much. ஏன்னா இதில் ஒரு குழப்பம் வரும் சில இடங்கள்ல. இந்த கவுன்சில் மெம்பர்ஸு இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு அலோவ் பண்ணாங்களா வச்சாங்களா, இது ஒரு குழப்பம் வரும் அதை படிக்கும் போது. ஸோ அது லக்ஷ்மிகாந்த் அவரே அதில் விளக்கமும் கொடுத்துருப்பார். அந்த அவருடைய அந்த புக்கில் விளக்கம் கொடுத்துருப்பாரு. த வேர்ட் எலெக்ஷன் however was not used in this act. The process was described as a nomination made on the recommendation of certain bodies. ஏன்னா ப்ராப்பர் எலெக்ஷன் நம்மள வந்தது இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் 1919 ஆக்டில் தான் அது. ஸோ இது நாமினேஷன் தான் அப்போ பண்ணப்பட்டது. ஸோ திஸ் வாஸ் வாட் இட் வாஸ். தென் கம்ஸ் த 1909 ஆக்ட். இதுக்கு நடுவில் தான் சுதேசி மூவ்மெண்ட் நடந்தது. இதுக்கு நடுவில் லார்டு கர்சனுடைய வருகை, சுதேசி மூவ்மெண்ட்டு. தென் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடந்தது. 1906 முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. 1909 முஸ்லீம் லீக் ஆரம்பித்தா அவங்க டிமாண்ட் வச்சது, அந்த டிமாண்டை பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணது. இதன் அடிப்படையில் தான் 1909 ஆக்ட் மின்டோ மார்லி ரிஃபார்ம்னு சொல்கிறது. ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909, மின்டோ மார்லி ரிஃபார்ம். ஸோ ஹியர் மார்லி பீயிங் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் மின்டோ பீயிங் த வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ 16 to 60 ஒரே ஜம்ப் அது. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் number of members increased அது. So that was one thing again. So சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அஃபிஷியல் மெஜாரிட்டியும் நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி மக்கள் பிரதிநிதித்துவம் ப்ரொவின்சஸில் அதிகமாகவும், ஸ்டேட் பார்த்து நியமிக்கிறவங்க சென்ட்ரல் அதிகமாகவும், இப்படி இருக்கிற மாதிரி அப்போ ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டது. செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் was given through this. So it introduced the communal representation for Muslims. Okay, so what is this communal electorate? இதில் என்ன, எலக்ட்ரேட்டுக்கும் ரிசர்வேஷனுக்கு உள்ள ஒரே வித்தியாசம், ரிசர்வேஷன்னா அந்த தொகுதியில் யாருக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கோ எந்த கட்சியோ அவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் the same thing if we talk about electorate, in that constituency only the members of that community can vote. For example, Muslim electorate na Muslims alone can vote to a Muslim candidate. இந்த மாதிரி இடத்துல 2 மெம்பர் ஒரே கான்ஸ்டிட்யூன்சியில் வர ஆரம்பிக்கும் ரிசர்வ்டு பிளேசஸில். மற்றவங்கெல்லாம் ஒருத்தர் எலெக்ட் பண்ணுறதும் இவங்க ஒருத்தர் எலெக்ட் பண்ணுறதும் சேம் கான்ஸ்டிட்யூன்சி 2 பீப்புளுங்கிற மாதிரி எல்லாம் வரும். ஸோ தீஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ இது வந்து லீகலைஸ்டு கம்யூனலிசம். Lord Minto came to be called the father of communal electorate or this whole communal policy. Okay,
that is there. Satyendra Prasad Sinha became the first executive council member. Satyendra Prasad Sinha became the first executive council member. Actually, the executive council இருந்தது தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக ஃபுல்லாக மாறினது 61ல். அதுக்கப்புறம் தனியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்லி அஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி அப்பாயிண்டட் இன் கவர்னர் ஜெனரல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சத்யேந்திர பிரசாத் Sinha. So that happened actually. Then after 1909 Act, major events like coming of Mahatma Gandhi, Champaran Satyagraha, Keda Satyagraha, Ahmedabad Mill Worker, this one, all this were happening. And in that situation, First World War was also happening. So இதெல்லாம் ஒரு இம்பேக்ட் என்ன ஆகுது, மக்களோடைய போராட்டம், பிரிட்டிஷோடைய ப்ராமிசஸ். அப்போ ஹோம் ரூல் லீக் ஆஃப் ஆனி பெசன்ட்டும் சரி, பாலகங்காதர் திலக்கும் என்ன சொன்னாங்க, டிமாண்ட் பண்ணாங்க, ரிஃபார்ம்ஸ் வேணும், இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு தே ஷுட் ஹாவ் அ ஸ்டாண்ட் இன் லா மேக்கிங். டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்பயே எதிர்பார்க்கப்பட்டது. டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மட்டும், இன்னைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா மாதிரி, கனடா மாதிரி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மட்டும் குவீனோ கிங்கோ இருப்பாங்க, யூகேவுடைய குவீன் ஆர் குவீன் ஹூஎவர் ரூல்டு. ரெஸ்ட் எல்லாமே அந்த ஊருக்காரங்களா இருப்பாங்க. ஸோ தட் வாஸ் இட். ஸோ பிரிட்டிஷும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, வார் முடிஞ்சோடனே ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன் என்னது, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. திஸ் ஆல்சோ கேம் டு பி கால் மாண்டகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் and Montagu being the Secretary of State. This also was there. So in this 1919 Act, actually speaking, the most important act is the 1919 Act. ஏன் 1919 Act ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 1919 Act தான் பெருவாரியாக இண்டிபெண்டன்ஸ் வரலையும் நமக்கு செயல்பட்டுட்டு வந்தது. 1935 Act ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அதில் ஒரு சில பகுதிகள் மட்டுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். பெரும்பாலும் 1919 Actல தான் the things were moving on. Okay, so this was there. First time in this act, if you see, lot of changes brought in. Government of India Act 1919. இப்போ இந்த ஆக்ட் நம்ம முதலே சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். இன்னும் சொல்ல போனால் 1947 வரலையும் பெரும்பான்மையாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த ஆக்ட் தான். 1919 Act also called the Montagu-Chelmsford Reform, an act which the British said that they want to introduce responsible government, gradually introduce responsible government to India, in India. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த ஆக்டின் அடிப்படையில் தான், அதனால தான் அவங்க இந்த ஆக்டில் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஃபார் 10-year period, this act would be seen, examined. After 10 years, a statutory commission would be set up. ஸ்டாச்சுட்டரி கமிஷன்னா வேற ஒன்றும் இல்லை, சட்டத்தால் ஒரு சட்டம் அந்த கமிஷனை இயற்றுவதற்கு சொன்னது. ஸோ ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் would be set up. That statutory commission will go into the issue of how the people have adapted to this law. இதுதான் பிற்காலத்தில் சைமன் கமிஷனாக வந்தது. சரி, let this be. ஸோ இதுவும் அந்த ஆக்டில் இருந்தது. இதுதான் அவங்க நோக்கமாக இருந்தது. பட் இந்த இந்த 1919 ஆக்டுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்தது டொமினியன் ஸ்டேட்டஸ். 1919 ஆக்ட் அப்படியே வந்திருந்தாலும் இந்தியாவில் வரவேற்பு இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஆக்டுக்கு முன்னாடி அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வெளியிடுறாங்க. அதுதான் ரவுலட் ஆக்ட். அந்த ஆக்ட் மக்கள் உரிமைகளை முற்றிலும் எடுக்கக்கூடியதாக இருக்கு, நீக்கக்கூடியதாக இருக்கு. ரைட் டு கேதர் இன் அ பிளேஸ் வாஸ் பார்ட். யூ நீட் டு ஆஸ்க் பர்மிஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். ரைட் டு ப்ரெஸ் வாஸ் கேக்டு. ரைட் டு கேரி ஆர்ம்ஸ் வாஸ் நாட் தேர். பல விஷயங்கள் இந்தியர்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு நிலையை அந்த ஆக்ட் உருவாக்குச்சு. ஸோ அந்த ஆக்டை எதிர்த்துக்கிட்டு இருந்த போது தான் அந்த ஜாலியன்வாலாபாக் சம்பவம் நடக்குது. அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து எதிர்பார்த்த சமயத்தில் நமக்கு அதான் கேரட் அண்ட் ஸ்டிக்னு சொல்கிறது, அடியை கொடுக்கறதும், நம்ம கேரட் எதிர்பார்த்துருந்த நேரத்தில் அடியை கொடுக்கறதும், அடியை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம எதிர்க்கிற நேரத்தில் கேரட்டை கொடுக்கறதும். ஸோ இது மாதிரியான ஒரு இதுதான் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு சொல்லி கூட சொல்கிறது வந்தது. ஃபைன். ஸோ இன் திஸ் ஆக்ட் இஃப் யூ சி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள்
பெரும்பான்மையா கேட்கப்பட்ட கேள்வி 1919 ஆக்ட்ல இந்த கொஸ்டின், இது ஆக்டே நிறைய முறை யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கு. டயார்கி இன் ப்ராவின்சஸ், இந்த கேள்வி டயார்கின்னு வந்தா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஒரு தவறான ஒன்று நோக்கம் இருக்கு. டயார்கினா உடனே 1919 போறாங்க. டயார்கினா டயார்கி 1919 இருக்கு, 1935 இருக்கு. டயார்கி இன் ப்ராவின்சஸ் 1919, டயார்கி அட் center 1935. So this one has to be very clear. Keep this in mind. Diarchy in province, diarchy at the center. இது ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கு, அது keep it in mind. சரி, இப்போ டயார்கினா என்ன சார்? முதல் முறையா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும், சப்ஜெக்ட் இன் த சென்ஸ் ஐட்டம்ஸ், இன்னைக்கு 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கிற எல்லா ஐட்டமும் அன்னைக்கு இருந்ததுல அக்ரிகல்ச்சர், போலீஸ், லோக்கல் கவர்மெண்ட், இது மாதிரியான மோர் ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த்து, ஆல் திஸ் ஐட்டம்ஸ் புட் டுகெதர், இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்புக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, எல்லா ஐட்டமையுமே சென்ட்ரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்னு ரெண்டாக பிரிக்கப்படுது. இன்னைக்கு இருக்கிற யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் மாதிரி. இதான் முதல் முறை. இந்த ப்ராவின்சஸுக்கு பிரிச்ச லிஸ்ட்டில் டயார்கி இரண்டா உடைக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ்ட் சப்ஜெக்ட். இப்போ திஸ் ஹெல்த்து, லோக்கல் கவர்மெண்ட்டு, எஜுகேஷன், இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்டு. பிரிசன்னு, ஜஸ்டிஸு, போலீஸ், இதெல்லாம் ரிசர்வ்டு. இப்போ டிரான்ஸ்ஃபர்டு என்ன? டிரான்ஸ்ஃபர்ட் டு த எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ த எலெக்டட் மெம்பர்ஸ் வித் கவர்னர் ஜெனரல், இப்போ எப்படி ஒரு கவர்னரோ சிஎம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி பண்ணுறது, அது டிரான்ஸ்ஃபர்டு. ரிசர்வ்டு என்ன? த கவர்னர் அண்ட் ஹிஸ் கவுன்சில் தே வில் டிசைட். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ். திஸ் இஸ் கால்ட் டயார்கி இன் ப்ராவின்சஸ். ஸோ திஸ் இஸ் டயார்கி இன் ப்ராவின்சஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அப்பார்ட் ஃப்ரம் இட், இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த ஆக்டில் a very important one with regard to this act is bicameralism. For the first time, bicameralism got introduced with regard to this act. So this act introduced bicameralism at the center. நல்லா புரிஞ்சுக்கணும். bicameralism at center 1919, bicameralism at state province level 1935. இப்போ 2 ஹவுஸ், ராஜ்யசபா, லோக்சபா சொல்கிறோமே, பேர் இது வந்தது லேட்டர் 1950s தான். ஆனால் இந்த திஸ் அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ்னு சொல்லி 1919 ஆக்ட் மூலியமாக வந்தது. ஸோ திஸ் ஹேஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட். தட் இஸ் அகெயின் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர். தென் டைரக்ட் எலெக்ஷன் காட் இன்ட்ரடியூஸ்ட் through this act only. Direct election got introduced. Then more number of people in the Viceroy's Executive Council came up, who were Indians actually. Separate electorate which was given for Muslims in 1909 got extended to Sikhs, Anglo-Indians, Indian Christians, Europeans, all. So இது அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. franchise, number of people to vote யாரெல்லாங்கிறது they were limited based on property, tax and other qualification. விமன் ஓட்டு போடலாமா போடக்கூடாதா, இது ஆக்சுவலாக சொல்லப்படலை. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கணும், டேக்ஸ் கட்டக்கூடியவங்களா இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு லோக்கல் பாடியில் மெம்பராக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் த ரூல்ஸ் வாஸ் தேர். அந்த அடிப்படையில் விமன் வேர் ஹார்ட்லி தேர். ஸோ தட் வாஸ் ஹவு இட் வாஸ் தேர். ஸோ தென் ஏர்லியர் who represented India in UK? Secretary of State. Today, now after 1919, they introduced High Commission. They introduced a High Commissioner for India in London. So that they used. So it's like an ambassador. For Commonwealth countries, we call them High Commissioners. So High Commissioners for India introduced. UPSC, Civil Service Commission, அது லீ கமிஷன் அப்புறம் செட்டப் பண்ணி 1919 ஆக்ட் தான் அனுமதி கொடுத்தது. அதன் அடிப்படையில் லீ கமிஷன் செட்டப் பண்ணி தென் கேம் அப் த UPSC in 1926. Okay, 1919 act is the starting point of it. Railway budget, 1919 act again the starting point of it. Provincial budget separated from what earlier whole country one budget இருந்தது.
அதை சென்ட்ரல் பட்ஜெட் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்னு ரெண்டாக முதல்ல பிரித்தது 1919 ஆக்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தேர். தென் அப்பார்ட் ஃப்ரம் இட் தேர் வாஸ் நரேந்திர மண்டல் அப்படின்னு சொல்லி அ சேம்பர் ஃபார் பிரின்சஸ் செட்டப் த்ரூ திஸ் கவர்னர் ஜெனரல். இது யாருன்னா the in 1921 it was set up 120 members, the princely states இவங்களுடைய ஒரு சேம்பர். this was set up for the first time, நரேந்திர மண்டல் it was also called as. so this again keep it in mind. so இதுதான் 1919 act, ஒரு ரொம்ப பிரதானமான act. but the given situation at that point of time, Indians were not favorable, we expected dominion status, all this happened, then went for non-cooperation movement. So things went on. Then the Swarajist 1922 elections happened. காங்கிரஸில் ஒரு பிரிவினர் ஸ்வராஜிஸ்ட்னு சொல்லி பங்கெடுத்தாங்க எலெக்ஷன்ஸில். அப்புறம் அவங்க உள்ளார போனவங்க சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னா, தே ஸ்டார்டட் டிமாண்டிங் தட் தேர் ஷுட் பி ரிஃபார்ம்ஸ் இன் திஸ் ஆக்ட். அதுதான் ஸ்வராஜிஸ்ட் முடிமன் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. தோ இது வந்து இங்கே எழுதப்படலைனாலும் ஐ எம் சேயிங் டு யூ, ஸ்வராஜிஸ்ட் முடிமன் கமிஷன் இங்கே எழுதப்படலை. இந்த சென்ஸ் லைக் லட்சுமிகாந்தில் சொல்லப்படலை, ஆனால் நான் சொல்கிறேன். ஸ்வராஜிஸ் முடிமன் கமிஷன் 1924. லேட்டர் ஆன் மகாத்மா காந்திஸ் அரெஸ்ட் அண்ட் ஹிஸ் ரிலீஸ், ஆல் திஸ் ஹேப்பன். இந்த சமயத்திலேயே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் 2-3 தடவை கால் பண்ணாங்க. இதில் சைமன் கமிஷன் 1927 நியமிக்கிறாங்க. அந்த 10 வருஷம் கழிச்சு நியமிக்க வேண்டியது 2 வருஷங்கள் முன்னாடியே. அதாவது ஸ்வராஜஸ் முடிமன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியோடைய ஒரு நெருக்குதல் அது ஒரு காரணம். ஸோ தே அப்பாயிண்ட் திஸ் கமிஷன் அண்ட் தி சைமன் கமிஷன் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி கமிஷன், ஆல் ஒயிட் 7-member கமிஷன். இதை எதிர்த்து இந்தியா பூரா எங்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களில் ஒருத்தரை கூட சேர்த்துக்கலைன்னா எப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருந்தது. பட் அகெயின் பிரிட்டிஷ் அதை வந்து ஒரு ஏளனமாக தவிர்த்துட்டாங்க. அதை எதிர்த்து தான் மோத்திலால் நேருடைய தலைமையில் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு மோத்திலால் நேரு அவர்கள் தலைமையில் கான்ஸ்டியூஷன் ஏற்ற சொல்லி 1928 he also brought, which இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எவல்யூஷனில் அது தனியாக நம்ம பார்ப்போம். இப்போது இந்த சைமன் கமிஷன் உடைய ரிப்போர்ட் எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க வந்து ஈவெண்ட் த்ரூ அவுட் இந்தியா. அந்த ரிப்போர்ட் பேஸ்டாக 1930, 31, 32 இந்த 3 ஆண்டுகளில் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள எலெக்ட் ஆகியிருந்த மெம்பர்ஸ் உள்ள அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டு, அந்த பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். காங்கிரஸ் செகண்ட் ரவுண்ட் டேபிளில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. விமன் ரெப்ரசன்டேட்டிவ், லேபர் ரெப்ரசன்டேட்டிவ், இந்து மகாசபா, முஸ்லீம் லீக், தீஸ் ஆல் பீப்புள் டிப்ரெஸ்டு கிளாஸஸ், அவங்க எல்லாமேலாம் அட்டன் பண்ணாங்க, அவங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் வாட் இட் வாஸ். ஆஃப்டர் ஆல் திஸ், இன் தட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மகாத்மா காந்தி ஒரு சில டிமாண்ட் வச்சார். அப்போது அம்பேத்கர் attended all the 3. Ambedkar demanded that separate electorate to be given for depressed classes. அவங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கணும்னு பிரிட்டிஷ் வேர் ரெடி டு அக்ரிங் இன். பட் மகாத்மா காந்தி அப்போஸ்ட் இட். ஜாயிண்ட் ஹிந்து எலக்ட்ரேட் என்றைக்குமே தொந்தரவு ஆயிடக்கூடாது, அவர் வந்து அதை மாற்றிடக்கூடாது அப்படின்னாரு. அப்போது டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது ஒரு விஷயம். ஃபண்டமெண்டல் ரைட் சம்மந்தமாக நடந்த விவாதங்கள். ஸோ இதனால் காந்தி வெளியேறினார் செகண்ட் ரவுண்ட் டேபிளை விட்டு. 3 ரவுண்ட் டேபிள் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்தது. மகாத்மா காந்தி வாஸ் அரஸ்டட், ஹி வாஸ் இன் எரவாடா ஜெயில். இந்த சமயத்தில் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு ஒயிட் பேப்பர் வாஸ் ரிலீஸ்ட். ஒயிட் பேப்பர் தான் வெள்ளை அறிக்கை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம பாப்புலராக பேசுகிறோம். போன தடவை பிடிஆர் பழனிவேல்ராஜனில் ஆரம்பிச்சது ஒயிட் பேப்பர்னு. இப்போ நிறையா ஒயிட் பேப்பர் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒயிட் பேப்பர் வெளியிடுதல் அப்படிங்கிற பேரில் என்னன்னா, உள்ளதை உள்ள மாதிரி சொல்லுதல். ஒயிட் பேப்பர் என்பது யாரையும் குறை சொல்கிறதில்ல. White paper is something that brings out the reality of things how it is. அதுதான் ஒயிட் பேப்பர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒயிட் பேப்பர் வாஸ் ரிலீஸ்ட் அண்ட் they suggested that they will be providing reservation, separate electorate for depressed classes, which Mahatma Gandhi did not take it lightly. He went on fast on to death. அப்போது அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி then a Pune Pact was signed. So that Pune Pact was that this, according to the Pune Pact, it was said the
ஷெட்யூல் கேஸ்ட் தட் இஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். அப்போ டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் தான் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வில் பி கிவன் ரிசர்வேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட். பட் அது ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் பேஸ்டு ரிசர்வேஷன். அது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அது ப்ராசஸ் 1937 எலெக்ஷனில் மட்டும்தான் நடந்தது. நீங்கள் அதனால தான் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் லக்ஷ்மிகாந்தில் ஒரு மாதிரி இருக்கும், முன்னாடி வேற மாதிரி இருக்கும். செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கப்பட்டதாகவே இருக்கும் 1935 ஆக்டில். ஆக்சுவலி பிரிட்டிஷ் அக்செப்டட் அது. செப்பரேட் எலக்ட்ரேட் கம் ரிசர்வேஷன். அது எப்படின்னா, the who are to be appointed by the depressed class people should be elected by depressed class people who can be selected by the other members, other parties also, and they will be contested, all can vote. இதுதான் அங்கே சிஸ்டம். அது அதாவது முதல்ல டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளே ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும் அவர்களின் தலைவர்கள் என்று தீர்மானிப்பதும், அந்த தலைவர்களில் யாருக்கெல்லாம் மரியாதை இருக்கோ அவங்கள தேர்ந்தெடுப்பதும், அதர்ஸ் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதும் அதன் அடிப்படையில். ஏன்னா the people who get elected should work for depressed classes, the idea. So British agreed to it. So anyway, and they also changed the idea to that of reservation, electorate come reservation. So likewise they have agreed to it. So this was what it was. Ramsay MacDonald the separate electorate கொடுக்கணும்னு சொன்னதான் கம்யூனல் அவார்ட்னு சொல்றது. Later on that was rectified and altered. Actually that was how it all happened. And after all this stuff, this Government of India Act 1935, this white paper later presented in the British Parliament got passed, and it came up as the Government of India Act 1935. With regard to the Government of India Act 1935, it had schedules. The 1919 Act had preamble. 1935 Act did not have preamble. It had schedules, actually 10 schedules, 321 articles. இன்னைக்குமே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் more than close to 60% we took from 1935 Act. It's such an important one. இதில் பிரதானமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கன்கரண்ட் லிஸ்ட், ஆல் த 3 லிஸ்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அங்கே தான் வந்துச்சு. ரெசிடியூரி லிஸ்ட்னு சொல்கிறோம், 3லையும் வராதது, அதுவும் அங்கே இருக்குது. ரெசிடியூரி லிஸ்ட் டுடே ரெஸ்ட்ஸ் வித் பார்லிமெண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3லையுமே வராதது. எதில் சார் வரும்? அது ரெசிடியூரி லிஸ்ட்னு சொல்கிறோம். பார்லிமெண்ட் தான் அதுக்கு சட்டம் இயற்ற முடியும். உதாரணம் அட்டாமிக் எனர்ஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நியூக்ளியர் பவர், அது பார்லிமெண்ட் கிட்ட யூனியன் லிஸ்ட்டுக்கு ஈக்குவல் தான் அது. அது மாதிரி அன்னைக்கு ரெசிடியூரி லிஸ்ட் ரெஸ்ட் வித் த வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல். ஸோ வைஸ்ராய் இந்த கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் 1935 ஆக்டில் முறையாக அது சொன்னது, அண்ட் ஆல் இண்டியா ஃபெடரேஷன். இந்தியா என்பது ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டமைப்பு. எப்படி? கன்சிஸ்டிங் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இந்தியன் ப்ராவின்சஸ் சேர்ந்தது தான் இந்தியா. ஒரு அரசியல் அமைப்பாக முயற்சி நடந்தது. இதுக்கு 2/3 ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஷுட் அக்ரின்னாங்க. அது அக்ரி பண்ணலை, அதனால அது நடக்கலை. பட் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் உடைய முயற்சி நடந்தது 1935 ஆக்ட். திஸ் ஆக்ட் கேவ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் அஸ் டு யுனைட் these regions to be part of India. So that was again one important aspect with relate to it. Then diarchy at provinces abolished. The dual ஆட்சி province இருந்தது abolish ஆகி diarchy at center got introduced. Diarchy at center got introduced. Bicameralism at the state level in 6 states out of 6 provinces out of 11 got introduced. That is again one important aspects actually. Then see, reservation, electorate come reservation for depressed classes கொடுக்கப்பட்டது போல விமனுக்கும் லேபருக்கும் ரிசர்வேஷன் தரப்பட்டிருக்கு. விமன் அண்ட் லேபர் வேர் ஆல்சோ they also got reservation. So then it abolished the Council of India, established Government of India, this Secretary of State உடைய council. So that was abolished, and advisors were given for Secretary of State. Okay, so
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 உருவாக்கிய இந்த கவுன்சில் டு அசிஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எடுத்துட்டு அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லி டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் போடப்பட்டது. இட் எக்ஸ்டெண்டட் த ஃப்ரான்ச்சைஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஓட்டு போடுறது க்ளோஸ் டு 14%. இட் ஆல்சோ எக்ஸ்டெண்டட், ஸோ கிராண்டிங் மோர் பீப்புள் த ஓட்டிங் ரைட். இன்னும் சொல்ல போனால் 1945 எலெக்ஷனில் கூட 14% பீப்புள் தான் மேக்ஸிமம் இந்தியாவில் ஓட்டு போட்டது. ஃபஸ்ட்டு எந்த அடிப்படையில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்ட் ஆனதோ அது ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசமில் கூட தட் தே யூஸ் டு சே. தென் திஸ் ஆக்ட் இஸ் வெரி important when it comes to establishment of Reserve Bank of India to control the monetary policy of India. Federal Court, இன்னைக்கு இருக்கிற Supreme Court ஓட earliest name Federal Court, that again got up through this act only. So Federal Court, it became Supreme Court in 1950. That time it was Federal Court. Then this state level Public Service Commission, which was called Federal Public Service Commission, as well as Joint Public Service Commission, Provincial Public Service Commission, Federal, that is Union Level Public Service Commission, 1919 Act. Then State Public Service Commission and Joint Public Service Commission, Provincial Public Service Commission, Joint Public Service Commission. That got established in 1935 Act, through 1935 Act. So that was there. Then Burma, that is Myanmar and Aden, their administration, Aden na இன்னைக்கு இருக்கிற ஓமானும் parts of Yemen. So that got separated from Indian administration, Indian British administration, separate administrations. அங்கே கொண்டு போகப்பட்டது. Certain rights, right of the disabled, right of minority, right of property மாதிரி ஒரு சில ரைட்ஸ் மட்டும் தரப்பட்டது. ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒரு பெரிய ரைட் இல்லை, ஒரு சில ரைட்ஸ் தரப்பட்டது. Then a Federal Railway Authority look into the administration of railways, brought in 1935 Act actually. Then Auditor General of India to audit accounts of the Federation and provinces, இன்னைக்காகோடைய முன்னோடி, brought through this Act of 1935. So this was what the major act that it was. After that Second World War started, 1937 election, then Second World War started. Then Second World Warல வந்து லார்ட் லிலின்த்கவ், அதெல்லாம் வந்து ப்ரொஃபஸர் வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒன்றும் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த இன்பிட்வீன் இதில் லட்சுமிகாந்தத்தில் அந்த ஜாயினிங் இருக்காது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு இட் வுட் ஹவ் பீன் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ் இப்போது லார்ட் லிலின்த்கவ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்தோன்னே ஒரு ஒயிட் பேப்பர், அங்கே ஒரு வெள்ளை அறிக்கை அவர் வெளியிடுவார். அந்த வெள்ளை அறிக்கையில் இந்தியா இஸ் டேக்கிங் பார்ட் ஆன் த சைட் ஆஃப் த அலைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வெளியிடும் பொழுது அதை எதிர்த்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ரிசைன் பண்ணுவாங்க 1935. ஸோ திஸ் ஈவெண்ட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. அண்ட் தென் இட் வென்ட் ஆன். தென் த ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன், விச் ஆல் இது எல்லாமே நம்ம எவல்யூஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ப்போம். ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான். அண்ட் இன் 1947 India Independence Act 1947 comes up. And in this India Independence Act, it how this comes up, even see இப்போ நீங்க 1945 elections of UK 46 லேபர் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க. அட்லி முதல்லையே லேபர் பார்ட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுதந்திரம் கொடுத்துருவோம், காலனிஸ்க்கு சுதந்திரம் கொடுப்போம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்போம்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்தோன்னா ஒரு கேபினெட் மிஷன் அனுப்புகிறாரு. கேபினெட் மிஷன் முதலே சொல்லிட்டாங்க டிசம்பர் 9 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ப்ரொவின்சஸ்க்கு இந்த எலெக்ஷன்லேருந்து இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணிக்கிங்க போதும். ஏன்னா அப்போ கம்யூனல் வயலன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு, அதனால பண்ண முடியாது, லீவ் இட். ஸோ இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணிக்கோ, நீ நடத்தி ஆகணும். 1948 ஜூன் எண்டுக்குள்ளார மேக்சிமம் நாங்கள் சுதந்திரம் கொடுக்க ரெடின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இட் வாஸ் ஈவன் ஜூலை மிட்டில் சுதந்திரம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ஹவு இட் திங்ஸ் வாஸ் தேர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா வேவல் பிளான்ல காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒத்து போகலை. இந்த சிச்சுவேஷன் தான் நிலவிட்டு இருந்தது. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது முஸ்லீம் லீக் ஸ்டார்டட் டிமாண்டிங். இப்போ 1947 February 20 1947 பிரிட்டிஷ் ரூல் 1948 ஜூன் எண்டில் எண்டாயிரும்னு சொல்கிறாங்க.
February of 1947ல ஃபர்ஸ்ட் டைம் அட்லி சொன்னது. பிரிட்டிஷ் ரூல் 48ல ஜூன் எண்டுக்கு முன்னாடி நாங்கள் எண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோன்னு. இதை சொன்ன உடனே இந்த பார்ட்டிஷன் டிமாண்ட் அதிகமாகி முஸ்லீம் லீக் தனியான ஒரு ரெசல்யூஷன்ஸ் மேலே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போராட்டங்கள் நடந்த போது தே ஹாவ் சென்ட் மவுண்ட் பேட்டன் டு இந்தியா மார்ச்சில். அவர் ஜூன் 3, 1947ல் இது பிரிட்டிஷ் made it clear that any constitution framed by the Constituent Assembly, அப்போ போய்கிட்டு இருக்கிற Constituent Assembly, need not be accepted by all constituents in that area. அப்போ ஒரு இந்திய இப்போ முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலையா, ஒரு ப்ராவின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலையா பண்ண வேண்டாம், ஒரு அரசர் அக்செப்ட் பண்ணிக்கலையா பண்ண வேண்டாம், இப்படி யாருக்கு வேணுமோ அக்செப்ட் பண்ணிக்க, வேண்டாதவங்க விட்டுருன்னு சொன்னப்போ இட் பிகேம் வெரி volatile. பிரச்சனை அதிகமாகுது. இந்த சூழ்நிலையில் மவுண்ட் பேட்டன் வராரு. மவுண்ட் பேட்டன் என்ன ஒரு முடிவு அங்கே எடுக்கப்படுது அப்படின்னா, பார்ட்டிஷனுங்கிற ஒரு முடிவு அன்னைக்கு வெளியிடப்படுது. அது வெளியிடப்பட்டதை 2 பேரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீகை தான் டிமாண்ட் பண்ணாங்க, காங்கிரஸ் ஒருத்தர் தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தது. அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆன் தட் சேம் டே இட் வாஸ் பிளேஸ்டு in the British Parliament and got passed as India Independence Act 1937. Okay, so the British government on June 3rd made it clear and placed it that India would be this India Independence Act. So it is called June 3rd Plan or India Independence Act 1947. So according to this act, என்னெல்லாம் பிரதானமான விஷயம், ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி 1947 we will give freedom. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் 1958ல இருந்து இருந்ததை we are removing it. So that was made very clear. Then it established 2 dominion, India, Pakistan. Both of them can have this viceroy. But again, அதுலேயும் பாகிஸ்தான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க later on. Completely rest all their elected members. So that can be there. That was what was stated actually. Then abolish the office of viceroy, and the governor general was alone provided for both the dominion. So here the two constituent assemblies, one constituent assembly becoming 2 constituent assembly now. Then both constituent assembly can act as separate parliaments of those separate countries. Then most importantly, in the act, balkanization plan. அப்புறம் இது ஜூன் 3rd பிளான், டிக்கிபர்டு பிளான். டிக்கிபர்டு பிளான்னா அவருடைய புனைப்பெயர் மவுண்ட் பேட்டனுக்கு. ஏன் பால்கனைசேஷன் பிளான்னு சொல்கிறாங்கன்னா, பால்கன் பெனின்சுலா யூரோப்பில் 1924 ஒஸ்மானியா கிலாஃபட் விழுந்த பொழுது சுக்குநூறாக உடைஞ்சது போல ஒரு நாடை பல கூறுகளாக ஆக்கும் முயற்சி இது. ஏன்னா இந்தியாவோட இருக்க விரும்புகிறவங்க இருங்க, பாகிஸ்தானோட போக விரும்புகிறவங்க போங்க, தனி நாடாக இருக்க விரும்புகிறவங்க இருங்கன்னு சொல்லி இந்த ஆக்ட் சொன்னது. இதுதான் பால்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயர் வர ஒரு காரணமாக இருந்தது. ஓகே, ஸோ தட் இஸ் அகெயின் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி. ஸோ திஸ் are the major points relating to this one. Then it deprived the British monarch of his right to veto or ask reservation of certain bills for his approval. இது எல்லாமே நிறுத்தப்பட்டது. ஸோ ஆல் த பிரிட்டிஷ் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பிரிட்டிஷ் போடுறது நிறுத்தப்பட்டது. ஸோ ஹீ cannot call anything more. So he dropped the title Emperor of India. Only the royal titles, the King of England, அது மட்டும்தான் இருக்கும் அது. ஸோ திஸ் வாஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த ஆக்ட் ஆக்சுவலி. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட், stroke of midnight, India got its freedom. The day before, Pakistan got, India got that night. And this way, the this India Independence Act or the historical underpinning comes up. See, நல்லா கவனிங்க, ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் நான் சொல்லும் போது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டோட நிறுத்துறோம். இப்போ நான் நடுவில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இதில் கிரிப்ஸ் மிஷன், ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடியும் ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம்.
இப்போ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கும் எவல்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. சிலபஸில் எவல்யூஷன் இருக்கும். இங்கே மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இப்போ பல புஸ்தகங்களில் பார்ப்பீங்க. ஸோ அதில் சொல்கிறதுக்காக தான் ஒரு சில கனெக்டிவிட்டியை நம்ம நிறுத்தினது. There are the move from the time from when Indians demanded certain laws as well as certain acts. சில சட்டங்களையும் சலுகைகளையும் இந்தியன்ஸ் எப்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சட்டமாக, ஒரு வரையறையாக, அதுல இருந்து தான் நம்ம இந்த எவல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறோம். அது எப்படி எவால்வ் ஆனது? இந்த ஹிஸ்டாரிசிட்டியும் எவல்யூஷனும் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ இந்தியா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உங்களுக்கு 1946 ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே ஆரம்பிச்சாச்சு. We continued and the Constituent Assembly made its constitution, finalized its constitution on November 26, 1949 and we adapted and enacted it. So, இது கான்ஸ்டிடியூஷனோட historical underpinning, history of the laws that were there. In between there is something else called evolution of the constitution. The evolution என்பதும் we have to see. இப்போ நீங்க புக்ல லக்ஷ்மிகாந்த்லையும் ஈவன் ப்ரொஃபஸர் வெங்கடேசன் அவங்க புக்லையும் பார்க்கலாம். இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்ல இருந்தவங்களுடைய ஒரு சில which are all மினிஸ்ட்ரி, இண்டிபெண்டன்ட் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி, லக்ஷ்மிகாந்தில் இன்னும் விரிவாக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ வித் திஸ் வி எண்ட் த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடிப்போம். So in the future episodes, we will be looking into evolution of the constitution or the making of the constitution, sources of the constitution, their salient features and all such things. Okay. Thank you. Veranda IAS, where your dream becomes reality.